தண்ணீரை திசை மாற்றுகிற சக்தியும் வல்லமையும் காற்றுக்கும் புயலுக்கும் இருக்கிறது என்றால், அப்படி என்றால் இறைவா உன்னுடைய படைப்பில் உன்னதமானது காற்றும் புயலும் தான் என்று கேட்டான். இறைவன் சொன்னான், இல்லை, காலங்களால் காயங்களால் சபிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவ வேண்டும் என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவனுடைய உள்ளம்தான் நான் படைத்த படைப்பில் உன்னதமானது என்று இறைவன் சொன்னான். அந்த உள்ளங்களின் சங்கமம் தான் அரிமா சங்கம். தொண்டால் பொழுதிருக்கிற சங்கம் அரிமா சங்கம். ஆண்டுகள் பலவாக அகிலத்தின் பல திசைகளில் காற்று இன்றைக்கு சபிக்கப்பட்ட மக்களை கரை சேர்ப்பதற்கு கடமையாற்றி வருகிற சங்கம் அரிமா சங்கம். இயேசுவர்கள் பிறந்த பொழுது வானவர்கள் அன்னைக்கு சொன்னார்கள், விண்ணில் கடவுளுக்கு மகிமை, மண்ணில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்பதுதான் முதல் வார்த்தையாக இருந்தது. இந்த மனிதர்களை நீங்களும் நானும் கண்டுகொள்ளாவிட்டால் யாரும் கண்டுகொள்வார்? இன்னவர்களை சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுமைகள் ஏற்றல், நட்சத்திரம் ஆலயம் வைத்தல், ஆலயம் வைத்தல், ஆலயம் 14 நாட்கள், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர்ந்திருத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழை எடுத்தறிவித்தல் என்று தொண்டுகளை இந்த நாட்டில் பாரதியார் பட்டியலிடுகின்றார். ஒரு தொண்டினால் மட்டும்தான் இந்த நாட்டிலே தொய்வு கிடந்த ஒரு சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முடியும். இயற்கையுடைய நியதிகளை மனிதன் எந்த காலத்தில் வெல்ல முடியாது. ஆனால் இந்த மனிதன் போராடுகிற பொழுது, அவன் துன்பப்படுகிற பொழுது, அவன் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிற பொழுது, அவன் துயரத்திலே மூழ்கிவிடுகிற பொழுது, அவன் விலங்குகளை சுமக்கிற பொழுது, அவன் வேதனைகளை அனுபவிக்கிற பொழுது, அவனை காப்பாற்றுவதற்கு கடவுளின் வடிவமாக அரிமா சங்கம் வந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இந்த வரலாறு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. கல்கத்தா வரலாற்றில் இந்தியாவுடைய விடுதலைக்கு அகரம் எழுதிய நகரம். அந்த கல்கத்தா நகரத்திலே ஆறு கிடந்த அகன்ற நெடுஞ்சாலையில் படகில் காரில் பல பணக்காரர்கள் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலை ஓரத்தில் ஒருவர் விழுந்து கிடக்கிறார். வானிலை நுரையீரலில் மூக்கிலே ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. பேச்சு மூச்சு சரணம் என்று கிடக்கிறார். எத்தனையோ பணக்காரர்கள் போனார்கள். யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை, என்னவென்று கேட்கவில்லை. வயது முதிர்ந்த ஒரு பெருமாட்டி, நல்ல குழி விழுந்த கன்னங்கள், ஒளி மிகுந்த கண்கள், தொட்டால் பொழுதெடுக்கின்ற தெய்வத்தின் சதை வடிவமாக திகழ்கிற பெருமாட்டி சாலை ஓரத்தில் பேச்சு மூச்சு விழுந்து கிடந்தவரை பார்த்தார். காரில் இருந்து இறங்கினார். தன்னுடைய உதவியாளர்கள் வைத்தவரை தூக்கி தான் நிர்வகிக்கக்கூடிய தொண்டு நிறுவனத்திற்குரிய மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார். ஆபத்தான கட்டத்தில் இருந்தவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் சேர்த்து 3 நாட்கள் தொடர் சிகிச்சை கொடுத்தார். 4வது நாள் அவன் கண் விழித்தான். அவன் நாக்கில் 4 சொட்டு தண்ணீர் வைக்கப்பட்டது. பேசுகிற சக்தி பெற்றான். வெள்ளை சேலை அணிந்து அல்லி நீல வாடகை கொண்டு கழுத்தில் சிலுவை சுமந்து நின்று அவனை காப்பாற்றியிருந்த மனித தெய்வம் அவன் பக்கத்தில் நின்றது. நீ கல்கத்தாவில் சாலையோரத்தில் விழுந்து கிடந்தாய், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பது கடவுளின் கட்டளை. கடவுளின் கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறேன். உன் எல்லை இல்லம் எங்கு இருக்கிறது? உன் முகவரி யாரில் சொந்தமாகலாம்? உன்னை நான் அங்கே கொண்டு ஒப்படைக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது அவன் சொன்னான், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் கல்கத்தாவில் வழிபட்ட வரலாற்று சிறப்பு இந்த காணி கோவில் பூசாரி நான். 25 ஆண்டு காலம் காணியை நான் ஆராதனை செய்கிறேன். ஆனால் காணி எனக்கு இன்றைக்குத்தான் உங்கள் வழியில் காட்சி தந்தாள் என்று சொன்னான். அந்த காணி கோவில் பூசாரி, அந்த காணி கோவில் பூசாரியை காப்பாற்றியவர் தான்
வெளிக்காம் பறவையின் பெண் வடிவமாய் வாழ்ந்து மறைந்து வந்த தேவதை அன்னை தெரசா. நான் கேட்கிறேன், அன்னை தெரசாவுக்கு இருக்கிற மரியாதை அமெரிக்க அதிபருக்கு இருக்கிறதா? இல்லை. அன்னை தெரசாவுக்கு இருக்கிற மகிமை அகிலத்தில் வேறு யாருக்காவது இருக்கிறதா? இல்லை. தொண்டும் தியாகம் எவன் ஒருவன் செய்கிறானோ அவனை உலகம் ருச்சியில் வைத்துக் கொண்டார். லண்டன் மாநகரத்தில் ஜனநாயக சோசலிசத்தை வளர்ப்பதற்கு உலகம் புகழ்பெற்ற நாடகாசிரியர் பெர்னார்ட் ஷாவின் சிட்டிவிப்பு மேவியர்களை உருவாக்கினார்கள். பெர்னார்ட் ஷா நாடகங்களை எழுதிக் கொண்டே இருப்பான். தாடி வைப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. அப்பொழுது நாடகம் அவனை எழுதிக் கொண்டிருப்பான். ஆனால் சிட்டிவிப்பும் அவனும் சேர்ந்து இந்த சமூகத்திற்கு கொண்டாடுகிறார்கள். ஆனால் பெர்னார்ட் ஷாவுடைய நாடகத்தை ஒரு நாள் கூட சிட்டிவிப்பு பார்த்ததும் இல்லை, பாராட்டியதும் இல்லை. இது பெர்னார்ட் ஷாவுக்கு